தேவன் அதுதான் தாமதிக்கிறார். That is why God delays. தேவன் வாழ்க்கையில தாமதிக்கிறார். God delays in your life. யார் விஷயத்திலே? In whose aspect? அதிகமாய் யாரை நேசிக்கிறாரோ அவர்கள் விஷயத்திலே தேவன் தாமதிக்கிறார். For those whom he loves dearly, he delays. அது வேதம் சொல்லுகிறது. What God says. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்திலே For those who இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்திலே தேவன் நீடிய பொறுமை. And God is long suffering for those who call unto him தேவன் day and night. அமைதியாக இருக்கிறார். God is silent. நீங்க அவசரப்படுறீங்க. You hurry. இப்ப நடந்துட்டா காரியம் முடிஞ்சிரும். If God takes an action, everything would be over. இல்ல It's not so. கானாவூர் கல்யாண வீட்டுல திராட்சரசம் இல்லை. There wasn't any wine in the marriage of Cana. தாய் சொன்னார்கள். The mother said, ரசம் இல்லை. there isn't any wine. இயேசு ஒரு வார்த்தை சொன்னா ரசம் ஆயிடும். If Jesus speaks one word is தண்ணீரை ரசமாக மாற்ற ஒரு வார்த்தை போதும். one word is enough to change water. ஆனா இயேசு சொன்னார், Jesus said, உனக்கும் எனக்கும் என்ன? what is between you and me? என் வேலை இன்னும் வரல. My time has not come. ஒரு வார்த்தையில செய்ய வேண்டிய வேலையை ஒரு பெரிய process செய்து தாமதமாக தேவன் ரசத்தை கொடுத்தார். So after a great process and after முடிவு என்ன தெரியுமா? Jesus came. முடிவு என்ன தெரியுமா? You know what about the end? இயேசுவுடைய மகிமை வெளிப்பட்டது. The glory of Jesus. இந்த சீஷர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். And the disciples believed Jesus. நான் சொல்ல அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளிலே காரியங்கள் தாமதிக்கிறது. In our life many things delay. நம்முடைய அவசரத்துக்கு ஏற்ற விதமாய் காரியம் நடக்கல. So according to our நாம் விரும்புகிற வேளையில காரியம் நடக்கல. whatever we desire does not come. கர்த்தர் நடுகவே தாமதிக்கிறார். And the Lord delays. நீங்க அழுவுறீங்க. You do cry. ராத்திரி பகல் கூப்பிடுறீங்க. Day and night you call him. என்னென்னவோ செய்து பார்க்கறீங்க. You do several things. தேவன் தாமதிக்கிறார். God delays. ஒன்றை மாத்திரம் மறந்து போகாதீங்க. One thing you should not forget. தேவன் தாமதிப்பாரானால் if God would delay, அதனுடைய முடிவு whatever the end, தேவ மகிமை விளங்கும் என்பதை மறந்து the போகாதீங்க. glory of God would be manifested. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. The vision is kept for the appointed time. வைக்கப்பட்டிருக்கிறது. It's kept for the appointed time. தாமதித்தாலும் வரும். Yet even if it delays, it would come. It would come. நீ காத்துரு. You have to wait. நீ அமைதியாயிரு. You have to remain silent. நீ அமைதியாயிரு. You have to remain silent. தேவன் குறித்த வேளை இருக்கிறது. There is an appointed time of God. தேவன் குறித்த வேளை இருக்கிறது. There is an appointed time of God. தைரியமா சொல்லுவேன். I would say boldly. Every week எனக்கு சொல்லப்படுற வார்த்தை என்ன தெரியுமா? What about the word that is spoken to me? Pastor, இந்த வேளைக்கிழமை நம்ம ஆர்டரை வாங்கிடுவோம். This Thursday, இந்த Thursday நம்ம சர்ச் ஆர்டரை வாங்கிடுவோம். So we would get the order for our church. ஒரு நாள் இல்ல. Not one day. 2 வருஷமா 2 years. வியாழக்கிழமை, Thursday, வெள்ளிக்கிழமை, Friday, இந்த வாரம், this week, இந்த வாரம், this week, இந்த வாரம், this week. 2 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வாரம். 2.5 years I'm hearing the same word. பசங்க வந்து கேட்பாங்க, என்ன பாஸ்டர்? And the boys used to come and ask, என்ன செய்யலாம்? what shall we do? என்ன செய்யலாம்? What shall we do? நான் ஒரே வார்த்தை சொல்வேன். One thing I used to tell them, தம்பி, son, அவங்க குறித்த நேரம் இந்த வாரம், தேவன் குறித்த நேரம் இருக்கு. So தேவன் குறித்த நேரத்திலே தேவன் காரியங்களை மகிமையாய் நிறைவேற்றும். God will bring matters to pass for the glory of God. தேவனுடைய வேலை இன்னும் வரல. நாங்க எல்லாம் பக்காவா செய்றோம். We have done everything beautifully. என்னென்ன பிரயாசப்படணுமோ பண்றோம். Whatever we ought to take care of. என்ன எஃபெக்ட் பண்ணணும் அத்தனை பண்றோம். Whatever we ought to edit, we have edited. எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும். One thing I know. கர்த்தர் தான் குறித்த வேளையிலே செய்வார். God will do at the appointed time. ஒருவேளை வெளியே சொல்லலாம், இனி எப்படி வரும்? Probably one may ask, எப்படி வரும்? how it would come. நம்புகிறது அவராலே வரும். So when we believe it would come. நான் அவரை நம்பினேன். I believe him. அவராலே வரும். And it would come through him. எனக்கு ஒன்று தெரியும். One thing I know. வரும்போது when it comes, தேவ மகிமையாய் வரும். It would come along with the glory of God. When it comes, 50 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாய் வரும். It would come where 50 people அது would be saved. வரும்போது கர்த்தருடைய மகிமை விளங்கும். When it comes, the glory of God நிச்சயமாய் விளங்கும். Definitely the
glory of தேவன் God will be தாமதிக்கவே மாட்டார். God would never delay. Brother, sister, Brothers and sisters, நம்முடைய தேவன் தாமதிக்கவே மாட்டார். our God will never ever delay. தாமதிக்கவே மாட்டார். He would never delay. அவருடைய மகிமை நிச்சயமாய் விளங்கும். His glory would be manifested. விசுவாசிப்பீர்களானா? You ought to believe. லாசரு நேசித்தார். He loved Lazarus. மரியாளை நேசித்தார். He loved Mary. மார்த்தாளை He நேசித்தார். loved Martha. பட் அவருடைய வாழ்க்கையில தான் தாமதித்தார். In their life we find Jesus delayed. ஆகையால தான் வேதம் சொல்லுகிறது. The word of God says, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் those who are called அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு, to those who love him. நீங்க நினைக்காதீங்க தீமையா நடக்குன்னு சொல்லி. You never think that evil தேவன் will come எல்லாம் to pass. நன்மையாய் முடிய பண்ணுவார். God will bring matters to முடிய goodness. பண்ணுவார்.